மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒப்பந்த நிறுவனம் சம்பளம் வழங்காததால் தூய்மை பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள், ஒப்பந்த ஓட்டுநர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2வது நாளாக தூய்மை பணியாளர்கள் திருப்பூரில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்ற செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், இது குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் சார்லதா. அதாவது திருப்பூர் மாநகராட்சியில தூய்மை பணி மேற்கொள்ளக்கூடிய தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக இன்னைக்கு சம்பளம் வழங்க கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது தனியார் ஒப்பந்த நிறுவனம் தூய்மை பணியாளர்களுக்கும் மேற்பார்வையாளர்களுக்கும் ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கும் சம்பளம் வழங்காததுனால 2வது நாளாக தற்போது தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால திருப்பூர்ல தூய்மை பணி பாதிக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த தற்காலிக ஓட்டுநர்களிடம் மாநகராட்சி ஆணையாளர் அமித், அப்புறம் சுகாதாரத்துறை அலுவலர்களும் ஒப்பந்த நிறுவனர்களும் தற்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. தீபாவளிக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில தற்போது மன உளைச்சலோடு இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 60 வார்டுகள்ல தூய்மை பணி மேற்கொள்ளக்கூடிய அந்த தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்திருக்குது. இந்த தனியார் நிறுவனம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த 60 வார்டுகள்ல குப்பைகளை சேகரிக்கக்கூடிய பணியை மேற்கொண்டுட்டு வருது. இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துல பணியாற்றக்கூடிய அந்த ஒப்பந்த ஓட்டுநர்கள், அந்த தூய்மை பணியாளர்கள், அந்த மேற்பார்வையாளர்களுக்கு கடந்த மாதம் சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுது. இந்த நிலையில தான் மாநகராட்சியில் உள்ள அந்த 4 மண்டலத்தில் பணியாற்றக்கூடிய 500க்கும் மேற்பட்ட அந்த தூய்மை பணியாளர்கள், தற்காலிக ஓட்டுநர்கள், மேற்பார்வையாளர்கள் அந்த தூய்மை பணிகளை புறக்கணித்து நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகள்ல இந்த தூய்மை பணிகளை மேற்கொள்ளாததால பல வார்டுகள்ல குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கு. நேற்று மாலை திருப்பூர்ல 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால பல இடங்கள்ல தற்போது மழை நீர் சாலைகள்ல இருக்கக்கூடிய பள்ளங்களிலும் தேங்கி காணப்படக்கூடிய இந்த நிலையில குறிப்பா 4வது மண்டலத்திற்கு உட்பட்ட தற்போது ஆலங்காடு மாட்டுக்கொட்டகை வளாகத்துல அதாவது 10க்கும் மேற்பட்ட அந்த தூய்மை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த வாகனங்களை நிறுத்தி தற்காலிக ஓட்டுநர்கள், தூய்மை பணியாளர்கள் அந்த மாட்டுக்கொட்டை வளாகத்திலே அமர்ந்து தற்போது 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தனியார் ஒப்பந்த நிறுவனம் தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த மாதம் சம்பளமும் வழங்கல, தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே இருக்கக்கூடிய நிலையில தற்போது மன உளைச்சலோடு இருப்பதாகவும் இந்த தூய்மை பணியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. தனியார் ஒப்பந்த நிறுவனம் சம்பளத்தை கேட்டா சரிவர பதில் தெரிவிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தூய்மை பணியாளர்கள் 60 வார்டுகளில் பணிக்கு செல்லாம அங்கங்கே நேற்று முதல் பணி புறக்கணிப்பு செய்தும் சம்பளம் வழங்கப்படும் வரை தங்களது வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என்று தெரிவித்து இன்னைக்கு 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால திருப்பூர் மாநகரில் பல இடங்கள்ல குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு ஆலாங்காடு மாட்டுக்கொட்டை பகுதியில் மாநகராட்சி ஆணையாளர் அமித், சுகாதாரத்துறை அலுவலர் மற்றும் இந்த தனியார் ஒப்பந்த நிறுவனத்தில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த தூய்மை பணியாளருடன் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. சாரலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயன்.